சிம்ம ராசி நவகிரகத்தில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி. கால புருஷ தத்துவத்தில் பாருங்க, இது 5வது ராசியாக இருக்குது. அதுவும் நெருப்பின் ராசியை சேர்ந்தது. உங்ககிட்ட பாருங்க, நல்ல ஒரு ஆளுமை திறன், நல்ல ஒரு நிலையான மனநிலை, இது எல்லாமே இருக்கும். உங்களோட சிந்தனை எப்பவுமே உங்களோட செயலில் பிரதிபலிக்கும். ரொம்பவுமே தைரியசாலிகளாகவும் உற்சாகம் நிறைந்தவங்களாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. போட்டி பந்தயத்தில் பங்கு பெறும் பொழுது கூட இந்த முதலிடம் வைக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடிய ராசிகளில் இந்த சிம்மராசியுமே இருக்குது. அதே போல் இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்போவுமே பாருங்கள், கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். சிம்மராசியை சேர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. அதே போல் ஒரு அணியை வழி நடத்தணும், சிறப்பாக வழி நடத்தணும் அப்படின்னா அதில் ஒரு தனித்தன்மையை காட்டக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அதே போல் ஆளுமை திறன் அதிகமாக இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட நட்பாக பழகக்கூடிய தன்மை ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். ஏழைகளுக்கு உதவுறது, தாராள மனப்பான்மை கொண்டது, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு, இதில் என்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், எந்த விஷயம் பாதகமாக அமையும், மேலும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெறணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். யாரும் சொல்லிடாத ஒரு மிகச்சிறந்த விஷயம், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசியில் இருக்கிற நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த சிம்மராசியில் பாருங்கள், மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே நீங்கள் சூரியனை ராசி அதிபதியாக கொண்டதுனால திங்கட்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் ஒரு வழிபாடு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறீங்கல்ல, அப்போ கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள், விரைவில் நடக்கும், நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெற நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்களுக்கான அனைத்து வித பிரச்சனைக்கான தீர்வுமே எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். அதற்கான பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு உயர்வு பெற உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். அதே போல் தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குச்சனூர் சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது அஷ்டமதனி தோஷத்தை குறைக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நீங்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். சிம்ம ராசியில் இந்த மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் நெருப்பு ராசியை சேர்ந்தது, சூரியன் அதிபதியாக கொண்டது, இது தெரியும். உங்களுக்கு பாருங்களேன், இந்த தலைமை பண்பு நல்லாயிருக்கும். துணிச்சல், நேர்மை, இது எல்லாம் இருந்தாலுமே பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். கம்பீரமான தோற்றம் உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையுமே சமூகத்தில் கௌரவமாக வாழ்கிறதுலையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு 2025லேருந்து 27 இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் அஷ்டம சனி நடக்கிறதுனால நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் வாகன பயணங்களின் போதும் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் 2026 பாருங்கள், பொறுப்புகள் சில சேரும், பணவரவு நல்லாயிருக்கும். அதே போல் தேவையற்ற செலவுகளை மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ சொன்னல 2 வழிபாட்டு முறை, அதை தொடர்ந்து செய்யுங்க, நல்லது. என்னென்னா சூரிய நமஸ்காரம் செய்கிறது, குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறது, இது 2மே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இதை மறக்காமல் செய்யுங்க. அன்பானவங்களாக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு கோபம் வருங்க, அதனால் கோபத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்கள். பேச்சில் கொஞ்சம் நிதானம், கட்டுப்பாடு வேணும். நிதானம் இல்லாமல் பேசும் பொழுது அதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கே பேசுகிறதா இருந்தாலும் பல முறை யோசித்து பேசுகிறது நல்லது. இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுவரை உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. எதுலேயுமே தன்னோட தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பாருங்களேன், எல்லா வகத்திலையுமே எல்லா வளங்களுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருது. பழமையோ கலாச்சாரத்தையும் நீங்கள் மதித்து நடப்பீங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த ஆண்டு குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வச்சுருந்த குறிக்கோளை சுலபமாக அடைய போகிறீங்க. உங்களுக்கான பண கஷ்டம் உங்களை விட்டு நீங்கிடும்.
பொது காரியங்களில் உங்களோட நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பு இருக்குது. தாய் வழி உறவினர்கள்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைச்சிருக்காது. இப்போ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலையோ அங்கேருந்து பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் இந்த வருடம் உங்களை வந்து சேரும். அது மனசுக்கே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களோட நட்பு உங்களுக்கு இப்போ உண்டாகும். போட்டியாளர்களோட சதிகளை நீங்கள் பாருங்கள், நல்லா தவிடு பொடியாக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதே போல் இப்போ கடந்த காலத்தில் ஏதாச்சும் உடல் உபாதைகள் ரொம்பவும் தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த உடல் உபாதைகள் இப்போ உங்களுக்கு நீங்கிடும். குறிப்பாக கொஞ்சம் வயிறு தோல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மற்றபடி உங்களோட திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் தவறாமல் கிடைக்கும். சட்ட பிரச்சனையுமே பெருசாக பாதிக்காது. பம்பு வழக்கிலேருந்து விட்டு வெளிவரக்கூடிய அமைப்பு தான். முக்கியமாக இந்த சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், உங்களை பற்றி யார் வீண் பொருளை சொல்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து விலகி இருக்க பாருங்கள். உங்களோட நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறக்கூடிய தன்மை இப்போ இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு பெறலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோடையும் சேர்ந்து நல்ல ஒரு விருந்து கேளிக்கைகளில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த ஒரு காலகட்டம் வரும்பொழுது நீங்கள் பேசாமல் இந்த உறவினர்கள் கூட உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அதுவும் இந்த வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட முறையிலையும் சரி, கூட்டு தொழிலையுமே சரி, இந்த அமைப்பு நல்ல ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவங்களை சார்ந்து செஞ்சுட்டு வந்த காரியத்தை தனித்து செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும். தனித்து செய்வதால் நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு பெருமை உங்களை வந்து சேரும். அதே போல் தெய்வ நம்பிக்கை பலம் படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் தவறாமல் அமாவாசை பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற முடியும். வரக்கூடிய போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த வருஷம் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிலையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். குடும்பத்திலையுமே நல்ல ஒரு குதூகலம் வரும். உற்றார் உறவினர்கள்கிட்ட பேசி பழகும் பொழுது பக்குவமாக பேசி பழகணும். அதே போல் தேவையில்லாமல் கோபப்பட்டுக்கிட்டு வீணான வாக்குவாதம் பண்ணுறத தவிர்க்க பாருங்கள். ஏங்கன்னா அவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் அவங்களோட ஆதரவை தக்க வச்சுக்க பாருங்கள். உங்களோட செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டை பழுது பார்க்குறது, இல்லைன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறது, அல்லது வாடகை வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு நீங்கள் குடி போகிறது மாதிரியான விஷயம் நடக்கும். ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறம் இந்த அதிக வருமானத்தை ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்க்க முடியாது. தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் பணத்தை போடுறத குறைச்சிக்கோங்க. அவசியம் இல்லாத பயணத்தையுமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இப்போ உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த இப்போ தொழில் வியாபாரம் அப்படி இருந்துச்சுன்னா அதில் உயர்ந்தவங்க முன்னோடிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு முடிவு பண்ணுங்கள். குடும்ப முடிவுகள் எடுக்கும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு எடுக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக இருக்க நீங்கள் தொடர்ந்து இந்த யோகா, தியானம் இதெல்லாம் கடைபிடிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் மனம் ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த யோகா தியானம் பண்ணுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ராசியில் இருக்கிற குரு பகவானால் பெரும்பாலும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பாக உற்சாகமாக செயல்படக்கூடிய அமைப்பு. ஆனால் சின்ன சின்னதாக தடை தாமதம் வரும். கவனம் இருந்தால் நல்லது, முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நல்லது. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளின் செயல் தேவையில்லாமல் கோபத்தை கொடுக்கும். சக ஊழியர்களுமே ஒத்துழைப்பு உங்களுக்கு சரியாக தரமாட்டாங்க. இந்த இடையூறுலாம் தாண்டி தான் நீங்கள் முன்னேறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதனால் அலுவலக ரீதியாக கவனமாக இருக்கணும். வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட அலுவலகத்துலேருந்து வரும். சிலருக்கெல்லாம் விரும்பத்தகாத மாற்றம் கூட வரலாம். மற்றபடி பெருசாக பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கோரிக்கை எல்லாமே நிறைவேறும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக மேற்கொண்டால் நல்ல பலனை பெறலாம். அதே நேரம் கூட்டாளிகள்கிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயம் சாதகமாக இருக்கணும்னா கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர் கவனத்தை ஈர்ப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேரும் வாய்ப்பும் இருக்குது. உங்கள் முயற்சிகளின் பேரில் பாருங்கள், நிறைய தடையாக இருந்த சுபகாரியம் நல்லபடியாக இப்போ நடக்கும்.
குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான வசதியான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் புதுசாக வீடு மனை இதை வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை நீங்கள் அந்யோன்யமாக இருப்பீங்க. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வருஷம் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக உழைக்கிற மாதிரி சூழல் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வை நீங்கள் பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.